குழந்தைங்களுக்கு சிரிப்போ சிரிப்பு. குழந்தைங்க சிரிக்கலாம். டைரக்ஷன் நீங்க தானா இல்ல எவனா வச்சு பண்ணீங்களான்ற அளவுக்கு இருக்குது. சுந்தர் சி சார் வடிவேல் சார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு காம்போ திருப்பி தராங்க. சோ அது எப்படி இருந்துச்சு? ஃபேமிலியோட நல்லா வந்து பார்க்கலாம் சார். குழந்தைங்க கூட பார்க்கலாம். நல்லா வைப். வடிவேல் சாருக்கு ஒரு கம்பேக்கா? டெஃபினட்டா கம்பேக் சார். அது லாஸ்ட்ல அந்த தியேட்டர் காமெடி, அப்புறம் அந்த காஃபி மக் அந்த விழுகிறது, டெலக்ஸா நீ எங்கே அப்படின்னு, ஆக்சுவலா கீ எங்கே அப்படிங்கும் நீ எங்கே அப்படின்றது. ஸோ செமையா ஹிட் ஆயிருக்கு. கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும், பசங்க எல்லாருக்குமே பிடிக்கும். அதான் ஃபர்ஸ்டே நம்மளுக்கு சொல்லியிருக்காங்களே ஹேஸ் காமெடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பா அதுக்கேற்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் வந்தோம். பிடிச்சிருந்துச்சு, எல்லாருக்குமே பிடிச்சிருந்துருக்கு. எப்படி இருந்துச்சு வடிவேல் அங்கிள் எப்படி பாத்தீங்க? காமெடிலாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. வடிவேல் சார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆக்ட் பண்ணிருக்காங்க. எப்படி இருந்துச்சு? எந்த கெட்டப் பிடிச்சிருந்தது? புடவை கட்டிக்கு செட்டப் தான் பிடிச்சிருக்கு. அது பிடிச்சிருந்தா? ஃபேமிலியோட பார்க்கலாங்களா? பார்க்கலாம், எந்த பிரச்சனை இல்லை. ஃபேமிலியோட பார்க்கலாம். என்ன படம் பார்த்துட்டு வந்தீங்க? ஆனா படத்தை பார்த்தேன். என்ன படம் பார்த்தீங்க? நம்ம வடிவேல் அண்ணனும் சுந்தர் சி நடிச்ச படம் தான் கேங்கர்ஸ். நானும் கேங்கர்ஸ்னு படம் பேரு கேட்டேனையும் நல்லா ஆபாசமா நல்லா படம் படபடன்னு இருக்கும்னு நினைச்சேன். காமெடி நல்லா படபடன்னு வெடிக்கும்னு நினைச்சேன் கேங்கர்ஸ்ல. ஆனா என்ன அழுவ வச்சாங்க, சிரிக்க வைப்பான்னு பார்த்தா அழுவ வச்சாங்க. நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருப்பீங்களா வடிவேல் சார் இருக்கிறதுனால ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடிக்கிறதுனால? சுந்தர் சி வடிவேல் சார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு காம்போ கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒர்க் அவுட் ஆகி நல்லா இருக்கு படம். நல்லா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு படம். வடிவேல் நிறைய கெட்டப் இருக்கு. அது நல்லா கொஞ்சம் காமெடியா இருக்கு. அது இல்லாம அந்த நல்லா இருக்கு. நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சுந்தர் சி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு படம். வடிவேல் கம்பேக் தான். வடிவேல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு காம்போ. ஆமா ஆமா. அதான் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அந்த காமெடி கொஞ்சம் ஒர்க் அவுட் இருந்தது. பட் ரொம்ப இல்ல. ஒன் டைம் சுந்தர் சினாலே வந்து ஒரு ஐட்டம் சாங் இருக்கு, அம்மன் சாங் இல்ல தேவையில்லாம இல்ல. படத்துக்கு ஏத்த மாதிரி ஒரே ஒரு ஐட்டம் சாங் தான் நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு. ஃபுல் காமெடி தான். மதகத ராஜாக்கு அப்புறம் ஃபுல் அல்டிமேட் காமெடி படத்துல இருக்கு. கமர்ஷியல் கிங்னா அது சுந்தர் சி சாரால மட்டும்தான் முடியும். வடிவேலுக்கு மிகப்பெரிய கம்பேக்கான படம். எனக்கு ஃபுல்ஃபில் ஆச்சு. நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? நான் வடிவேலுக்காக வந்தேன். வடிவேல் கரெக்டா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வடிவேல் கம்பேக்கா நான் பார்த்தேன். அந்த மாதிரி ஒரு விண்டேஜ். ஆமா விண்டேஜ். ரொம்ப நாள் கழிச்சு வந்து நான் ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப நாள் சிரிச்சிருக்கீங்களா? ஆமா இன்டர்மிஷனுக்கு அப்புறமே வடிவேல் தான் சூப்பரா எனக்கு கதை சொல்ற மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. எதுவுமே இல்லாம என்ன இருக்கு இதுல சொல்லுங்க. நம்ம வரோம்னா அங்கேருந்து கஷ்டப்படலாம். இப்போ வைப்பாந்தாங்கலேருந்து வரோம், கொஞ்சமாச்சு அதுக்கான ஒரு இது இருக்கணும்ல. இவங்க இத்தனை நாள் படம் எடுக்கிறாங்க, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆடியன்ஸை இது பண்ணணும்னு சொல்லி தான் எடுக்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு விஷயமே இல்லை இதில், சுத்தமாக நல்லா இல்லை. நீங்கள் வேணால் பாருங்கள், ஒரு இன்னைக்கு நாளைக்கே தெரிஞ்சிடும் இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். படமே லேக் தான். 2013 எடுத்த படம் 2025 ஃபர்ஸ்ட் ஹிட். என்ன மாதிரி எடுத்து பார்ப்போம் அந்த மதகத ராஜா படத்தை. ஓகே, அவ்வளோ ஒரு சூப்பரான படம். 13 எடுத்து இப்படி இருந்துச்சுன்னா 2020 என்ன மாதிரி பண்ணுவார். அதுவும் வந்து 2 பேர் காம்போ வேற வந்து ரொம்ப ஒர்க் அவுட் ஆச்சு. தலைநகரம் சொல்லலாம், அப்புறமா இது இன்னும் நிறைய படம் சொல்லிட்டே போகலாம். இதுல எப்படி படிக்கிற பார்த்தீங்கன்னா எந்த காமெடியுமே ஒர்க் அவுட் ஆகல. அதுதான் வந்து பெரிய டிசப்பாயின்ட். படத்துல ஒரு இடத்துலயும் காமெடி இல்ல, சிரிக்கிறபடி ஒரு இடத்துலயும் இல்ல தலைவா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. 180 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்குறேன், 30 ரூபா பார்க்கிங் காசு வர, மொத்தம் 210 ரூபா கொடுத்து நான் இந்த படத்தை பார்க்க வந்தேன்னா என்ன அழுவ வச்சாங்க தலைவா. ஒவ்வொரு டைரக்டரும் நீங்க மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்க, சிரிக்க வைக்கிறதுனால சிந்திக்க வைங்க. இது போல எங்களை அழுவ வைக்காதீங்க. படத்தை பார்க்க முடியல தலைவா. தலைவனும் 4-5 கெட்டப்ப போட்டா போல போட்டு நம்ம வடிவேல் என்ன வைகை புயல் வடிவேல் என்ன 4-5 கெட்டப்பு பொம்பளை கெட்டப்லாம் போட்டா போல. ஆனா சிரிப்பு தான் வரல. ஆனா இந்த படத்துல ஒரே ஒரு சீன் தலைவா, அல்டிமேட்டான சீன் தலைவா. பொண்டாட்டிய கடத்தினி போயிடுவாங்க. கடத்தினி போனே அவன் சொல்லுவான் 1 லட்ச ரூபா கொடுக்கும் பொண்டாட்டியை தரேன்னுவான். பதிலுக்கு அவன் சொன்னான் பாரு ஒரு பதில், 2 லட்ச ரூபா தரேன் என் பொண்டாட்டி அங்கேயே சாவச்சிருக்கான் பார்த்துக்கா. என் நெத்தியில் இருக்கிற பாரத்தை இறக்கி வச்ச போலே இருந்தது தலைவா, இறக்கி வச்ச போலே இருந்தது. ஏன்னா இப்போ இருக்கிற பொண்டாட்டிங்க என்ன பண்ணுறாங்க, தக்காளி வேணுமா வெங்காயம் வேணுமா காய்கறி வேணான்னு நம்ம உயிரை எடுக்கிறாங்க. அதுக்கோசமே என் நெஞ்சில் இருக்கிற பாரத்தை இறக்கி வச்ச போலே தலைவா. அந்த ஒரு சீனுக்கோசமே இந்த படத்தை நான் மறுபடியும் அந்த சீனை ஆப்ரேட்டர் ரிமோட் இருந்தால் ஓட்டி அந்த சீனை வச்சு பார்ப்பேன் தலைவா. ஏன்னா அப்படியேப்பட்ட ஒரு சீன் தலைவா அது. மற்றபடி படத்தில் சொல்கிறேன் எப்படி இருந்துச்சு படத்தில்? இல்லை பாட்டு ஒன்றுமே புரியல தலைவா. என்ன பாட்டு ஒன்றும் புரியல. ஏதாவது பாட்டாச்சு நல்லா இருக்கும், பாட்டாச்சு கேட்கலாம், பார்த்தா பாட்டும் புரியல, பாட்டும் கேட்கல. படமே வேஸ்ட் தலைவா. கிட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. வடிவேலோட பழைய படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா காமெடி எப்படி இருக்கட்டும் இருந்தது அந்த அளவு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடத்துல நல்ல காமெடியா இருந்துச்சு. ஒரு சில அது வந்துட்டு அதே எப்பிக்கு அந்த அளவுக்கு இல்லை. ஓகே டைம் பார்க்கலாம். ரொம்ப வருஷம் கழிச்சு வந்தனால மற்றவங்களுக்கு பார்க்கும்போது சரி ஓகே நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் அந்த காமெடிலாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் அந்த காமெடி ஃபுல்லாக நல்லா இருக்கும். ஆடியன்ஸோட ரியாக்ஷன் பார்த்துட்டு சிரிச்சுட்டு வரலாம். டைம் பார்த்து நீங்கள் சிரிச்சுட்டு வரலாம், அந்த அளவுக்கு இருக்கும். திருப்பி பார்க்குற அளவுக்கு இருந்திருக்காரு. காமெடி கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அது தியேட்டரில் நல்லா இருக்கு.
சுந்தர்சி அந்த வடிவேல் காம்போ அதுதான் அந்த வின்னருக்கு அப்புறம் ஒரு ஒரு நல்ல கனெக்ஷன். வின்னர்ல எப்படி பிரசாந்தோ வடிவேல் ஒரு கனெக்ஷன் இருக்கும்ல, இதில் வந்து நல்லாவே கனெக்ட் பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒரு ஜெனரல் ஆடியன்ஸா வந்தாங்கன்னா அதேதான், நான் ஜென்ரல் ஆடியன்ஸாக வந்திருக்கேன். நான் ஒரு ஹாப்பியாக போகிறேன், அதே மாதிரி தான் எல்லாருமே ஹாப்பியாக போகிறேன். கண்டிப்பாக சாட்டர்டே சண்டேஸ்லாம் ஃபுல்லாகவே தான் இருக்கும், நல்லா இருக்கும். ஓகே, 10 out of 10 எத்தனை தருவீங்க படத்துக்கு? நான் கண்டிப்பாக 9 தான் தருவேன். ஏன்னா நான் எனக்கு எப்படி சொல்கிறேன், நான் குறைக்கிறீங்க இவ்வளோ சொல்லிட்டு. இல்லை கண்டிப்பாக எனக்கு கண்டிப்பாக 100% இதெல்லாம் ஒன்று. எனக்கு வந்து சில இடத்துல ஒரு இதான் ஒரு பிடிக்காது இல்லையா, அது எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது. நான் மேபி நான் ஒரு அந்த மூட் நல்ல நார்மலாக இருந்தால் 10 out of 10 கொடுப்பேன். ஸோ அதுதான். தேங்க்யூ. ஏன்னா வடிவேல் சாருக்கு டைமிங்கே வரல, டைமிங்கில் ரொம்ப மிஸ். ஒருவேளை ஏஜ் ஆனதுனால நினைக்கல, அந்த ஒரு மாடுலேஷனே வரல. என்னென்னமோ ட்ரை பண்ணுறப்பல அது அந்த லிப்லேயே வந்து பேசுவாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் பேசி எதுவுமே ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்ல முடியும். காமெடியில் வந்து பெரிய டிசப்பாயிண்டட். ரெண்டாவது வந்து பேட்டர்னை விட்டு வெளியில் வந்துட்டார் போல இருக்கு, அது வந்து ரொம்ப இதாக இருக்குது. சுந்தர்சி சார் படம் மாதிரியே தெரில, டேரக்ஷன் நீங்கள் தானா இல்லை எவனா வச்சு பண்ணீங்களான்ற அளவுக்கு இருக்குது. எதுவுமே எங்கேஜ் இல்லை, ஃபைட்ஸ் இல்லை. நல்ல ஹீரோயின் கேத்ரின் தெரசா, அவங்கள வச்சுட்டு ஒரு நல்ல ஒரு கிளாமராக ஒரு சாங் பண்ணியிருக்கலாம், அவ்வளோ பியூட்டியாக காமிச்சு ஒரு மாதிரி பண்ணிக்கலாம். அங்கேயும் மிஸ்ஸிங். எல்லாருமே வாத்தியார், பிடி வாத்தியார்னு சொல்லும் போது அந்த ஒரு திமிரு படத்துலாம் வந்து ஒரு வார்டனா பண்ணிட்டு வடிவேலுக்கு என்ன மாதிரி காமெடி இருக்கும், ஸோ அந்த மாதிரி கூட பண்ணாம ஒண்ணுமே இல்லாம சும்மா ஃபிளாட்டா முடிச்சிருக்காங்க. குழந்தைங்களுக்கு சிரிப்போ சிரிப்பு, குழந்தைங்க சிரிக்கலாம், ஆனா நம்மள போல ஆளுங்க சிரிக்க முடியாது. அதுதான் தான் போனேன் தலைவா, அதுதான் தான் போனேன். அப்படி இருக்கு. படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பர்ஃபெக்டான டைட்டில். தேங்க்யூ. கருத்தா ஒண்ணுமே இல்லை ப்ரோ, ஒண்ணுமே இல்லை. கருத்துக்கு வேலை இல்லை, கதைக்கு வேலை இல்லை, காமெடிக்கு வேலை இல்லை, ஃபைட்ஸுக்கு வேலை இல்லை, ஒண்ணுமே இல்லை. இது எப்போ அதுக்கு மகாராஜாவை இன்னொரு தடவை பார்த்தலாம்னு நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கு இந்த படம். அது 100 கோடி என்னதான் பண்றாரு, அதை வச்சுட்டு மணிஷ் ப்ரொஃபசர் மாதிரி செட்டில் ஆயிடுறாரு ஃபாரின் போயிட்டு, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. ஒன் டைம் பார்க்கலாம், நான் ஃபேமிலியாக போய் பார்க்கணும், ஒன் டைம் பார்க்கலாம். இது செகண்ட் பார்ட்டுக்கு வேற வெக்கமே இல்லாம லீடு வர கொடுத்துருக்காங்க. ஒண்ணுமே முடியல. அவங்க படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், எத்தனையோ தடவை வந்து ப்ரிவியூ போட்டு பார்த்துருப்பாங்க, எங்கேயோ மிஸ் ஆகுது. சரி நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு எதுவும் பண்ணாம எல்லாம் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் நம்பி விட்டாருன்னு நினைக்கிறேன். காமெடி எதுவுமே உட்காட்டதுனா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பிலோ ஆவரேஜில் போய் முடிஞ்சதே சொல்ல முடியாது. 10க்கு 5 2 கொடுக்கலாம் தெரியும், 10க்கு 2 தான். அந்த 2 கூட வடிவேல் அண்ணனுக்கு தரலாம். நம்ம ஹீரோயினி மேடம் நல்லா கிளாமரா இருக்காங்க, அவங்க இடுப்பை வர இப்படி காமிச்சுன்னு ஒரு பாட்டுக்கு ஆடினாங்க பாருங்க. அந்த குச்சி ஒரு குல்பி ஒரு குச்சி, அந்த பாட்டு அப்படியே ரீமேக் எடுத்த போலே அப்படியே தான் இருந்தது தலைவா. பாட்டு தான் மாறிக்குது, அவங்க ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் அப்படியே தான் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கோசம் ஒரு மார்க்கு, வடிவேல் அண்ணனுக்கு ஒரு மார்க்கு, சுந்தர்சி அண்ணனுக்கு ஒரு மார்க்கு, 3 மார்க்கு போட்டு விட வேண்டியது தான். ரொம்ப கஷ்டப்படுறேன் தலையா, மனசு வேதனைப்படுது. ஏன்னா இந்த வெயிலுக்கு வேணா சம்மருக்கு உள்ள உட்காந்துட்டு போகலாம் ஏசியில். ஏசியால் நம்ம ரோகிணி தேட்டரில் நல்லா தான் போடுறாங்க, அதனால ஏசிக்கு வந்து உட்காந்துட்டு போகலாம். மற்றபடி படத்தில் சொல்கிற அளவுக்கு இல்லை தலையா, ரொம்ப மனசு கஷ்டமாக. குழந்தைங்களை வந்து பார்த்து என்ஜாய் பண்ண குழந்தைங்க பார்க்கலாம் தலையா. சரி, நன்றி, வணக்கம்.